Hi dear, welcome to SKS for English Academy. DA கடைக்கூடம். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே சென்டென்ஸ் பார்த்தோம்ல, கண்டினியூட்டிவ் சென்டென்ஸ். அந்த கனெக்டிவ் சென்டென்ஸ்னுடைய பார்ட் தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு 3 சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ் மூலமா என்ன பண்ணலாம் நீங்க உங்களுக்கு தேவையான மல்டிபிள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம எந்த வச்சு பாருங்க. நீங்க நான் எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா வாட் டு யூ திங்க் அபவுட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் பற்றி அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த டேஷை ஃபில் பண்ற மூலமா அந்த சென்ஸ் எல்லாம் நமக்கு மீனிங் தரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, வாட் டு யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னா என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கேட்பாங்களா. என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அது சொன்னோம். வாட் டு யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னு சொன்னோம். இதே எங்களை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க கேட்பாங்களே. எங்களை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அதை எப்படி சொன்னோம். வாட் டு யூ திங்க் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதே அவங்கள பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்க யாரும் தெரியுமா, அவங்கள பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கேட்பாங்கல்ல, அதை எப்படி சொல்லணும். வாட் டு யூ திங்க் அபவுட் தெம் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி தான் ஹிம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம போட்டு அந்த சென்டென்ஸ் மெயின் கொண்டு சொல்லலாம். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ். ஓகே, அப்படின்னது நீ டேஷை வைத்து என்ன செய்ய போகிறாய், அந்த டேஷை ஃபில் பண்ண மூலமா அந்த சென்டென்ஸ் மெயின் தரும். இப்போ இதை வச்சு நீ என்னடா பண்ண போற சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன சொல்லணும். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ் இட். இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே என்ன சொல்லுவோம், இந்த புக்கை வச்சு நீ என்ன பண்ண போற சொல்லுவாங்க. இந்த புக்கை வச்சு நீ என்ன பண்ண போற அதை எப்படி சொல்லணும். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ் புக் அப்படின்னு சொல்லணும். இதே இந்த பேனா வச்சு என்ன பண்ண போற கேட்பாங்கல்ல. இந்த பேனா வச்சு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் திஸ் பென் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஓகே மூவி வரும்ல, சந்தானம் இருப்பாப்புல காமெடி ஆக்டர். அவரு என்ன பண்ணுவாரு, அந்த இவருக்காக உதயநிதி ஸ்டாலினுக்காக மேரேஜ் நிப்பாட்டு என்ன பண்ணுவார் போவாப்புல. அப்ப என்ன பண்ண மேரேஜ் ஒரு ரவுடி தேவை அப்படின்னு ஒரு ரவுடியை கூட்டு வருவாப்புல. அவர் எப்போ இருப்பாப்புல பாக்குறதுக்கு ரொம்ப லீனா இருப்பாப்புல, காமெடி பீஸா இருப்பாப்புல. அப்ப இவர் கேட்பாப்புல இல்ல உதயநிதி ஸ்டாலின், அதாவது இவனை வச்சு என்னடா பண்ண போற, இவரை வச்சுதான் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு அவர் சொல்லுவாப்புல. அதுக்கு இல்லையா, இவனை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இவரை வச்சு கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படின்ல. இப்ப இவனை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ட்டாங்களே. அந்த வேர்டு எப்படி சொல்லணும், அந்த சென்டென்ஸ் வாட் ஆர் யூ கோயிங் டு டு வித் ஹிம். அவனுக்கு கூட என்ன பண்ண போற, அவனை வச்சு என்ன பண்ண போற, எல்லாத்தையும் என்ன பண்ணும் இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்களேன், ஐ டேஷ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் அப்படின்னா என்னால டேஷ் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னால் சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் வேகமாக சாப்பிட்டேன் சொல்லுவாங்க. அதை சொல்லணும். ஐ ஏட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட். என்னது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. இதே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னோம். ஐ கேம் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் அப்படின்னு சொல்லணும். இதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக நான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னோம். ஐ வெண்ட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் அப்படின்னு சொல்லணும். ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியர்னா? ஓகே, இதே மாதிரி உங்களுக்கும் இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களால் பில்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வெர்ப் வச்சு இல்லை ஆப்ஜெக்ட் வச்சு you can transfer me and you can text me. ஓகேவா? Thank you guys. Thank you for watching. Once I remind you, if you are newcomers and viewers on my channel, please like and subscribe my channel. Thank you guys. Thank you for watching.